நம்முடைய துரைக்கண்ணன் ஐயா நீங்கள் சொல்லுங்கள். நான் கொஞ்சம் விளக்கமாகவே சொல்லிட்டேன். அம்மையாருடைய இந்த அறிக்கையை இன்று பார்த்தேன், அதை விளக்கமாக சொன்னேன். எனக்கு என்ன துரைக்கண்ணா சார், எந்த தரவும் இல்லாமல் அவர் அப்படியே திறந்த மடைகள் போல பேசுகிறார். எனக்கு அது ஒரு பெரும் ஆச்சரியம். தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் தலைவரும் அப்படி பேசி நான் பார்க்கவில்லை. பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த இந்த காஞ்சிபுரம் இல்லத்திற்கு சென்று அண்ணா அவர்களுக்கு மரியாதை செய்துவிட்டு பத்திரிகையாளரை சந்தித்த போது நானும் அந்த பத்திரிகையாளருடைய நேர்காணலை முழுமையாக 2-3 முறை கேட்டேன். ஏராளமான விஷயங்கள் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி பல்வேறு தரவுகளை அவங்க மிக தெளிவாகவும் ஆழமாகவும் அவர் ஜப்பானில், ஸ்பெயினில், மலேசியா, சிங்கப்பூரில், யூஎஸ்ஏல போட்ட அந்த ஒப்பந்தங்கள் எத்தனை ஆயிரம் கோடி, எவ்வளோ பேருக்கு வேலைவாய்ப்பு என்கிற அந்த விவரங்களை பூரா சொல்லி இது வெறும் விளம்பர ஒப்பந்தமாக தான் இருக்கிறது, இது எவ்வளவு செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது, இதனுடைய நீங்கள் வேலைவாய்ப்பு எவ்வளவு பேர் கிடைக்குங்க, எந்த அளவில் இந்த நிலை இருக்குது, எனவே இதைத்தான் அவங்க தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. திராவிட முன்னேற்றக் கழக அரசு இது தொடர்பாக மொத்தம் எத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆகியலைன்னா எவ்வளோ பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இது வரைக்கும், இன்னும் எவ்வளோ பேருக்கு வேலைவாய்ப்பு விடக்கூடிய இந்த விவரங்களை எல்லாம் ஏன் தெளிவாக வெளியிடலை அப்படின்னு கேட்டேன். இது தொடர்பாக அவர்கள் அரசு விளக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த திமுக அரசுக்கு கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க, சில கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். இதை தவிர ஆலோசனைகளையும் சொல்லியிருக்காங்க, மத்திய அரசோடு இணக்கமாக போகணும் அப்படிங்கிற மாதிரி. பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் நீங்கள் திராவிட இயக்கத்தில் கிட்டத்தட்ட 49 கட்சியை தொடங்கி 67 18 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து ஒரு 2 ஆண்டுகள் ஒரு அருமையான நல்லாட்சி 1967 69 காலகட்டங்களில் வழங்கினார். அம்மா அவர்கள் குறிப்பிட்டது மாதிரி புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எல்லோருமே பேரறிஞர் அண்ணாவின் வழியில் அண்ணாவின் லட்சியங்களை, கொள்கைகளை நிறைவேற்றி வருகிறார்கள். அந்த வகையில் நாங்களும் அதை நிறைவேற்ற போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான அந்த உறுதிமொழியையும் கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஒருங்கிணைப்பையும் மிக விரைவில் நிறைவேற்றி ஒரு ஒன்றுபட்ட வலிமையான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாகும் என்ற நம்பிக்கையும் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் 2026ஆம் ஆண்டு மீண்டும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் கூட மிக ஆழமாக அழுத்தமாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய சிறப்பு, அண்ணா அவர்கள் இந்த திராவிட ஆட்சியை கொண்டு வந்து எந்த அளவிற்கு அதனுடைய நீட்சி போனது, அதனுடைய தாக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணாவின் வழியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 10 ஆண்டுக்கு மேலாக எந்த அளவிற்கு ஆட்சி அதிகாரத்தை சிறப்பாக நடத்தினார், அதனுடைய நீட்சியாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், பேரறிஞர் அண்ணா அவர்களின் வழியிலே நம்முடைய மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை நடத்திய இந்த விவரங்கள் எல்லாவற்றையுமே சொல்லி தொடர்ந்து அதனுடைய நீட்சியாக நாங்களும் வருவோம் அப்படிங்கிற மாதிரி அம்மா அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க காஞ்சியில். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அரசாங்கம் என்பது ஒரு விளம்பர அரசாகத்தான் இருக்கிறது. அவங்க ஒரு மிக மெத்தனமான போக்கில் மக்களுக்கு, எல்லா தரப்பு மக்களுக்குமே அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை அப்படிங்கிறது தான். இப்போ மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் செல்லும் இடமெல்லாம், நீங்கள் தென்காசி ஆகட்டும், மதுரை ஆகட்டும், திருநெல்வேலி ஆகட்டும், போகிற இடங்கள்லாமே எல்லா தரப்பினருமே விவசாயிகள், தொழிலாளர்கள், மருத்துவர்கள், நர்ஸுகள் கோரிக்கை கொடுக்குறாங்க. இவர் மட்டுமே ஆட்சி கட்சிக்கு எதிராக ஆட்சியினரை அழுத்தம் கொடுத்து அவர்களை நிறைவேற்ற செய்வார் என்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இப்போ போன இடத்துல காஞ்சிபுரத்தில் கூட நெசவாளர் பெருமக்கள் பெரும்பான்மையோடு சந்தித்து இந்த மாதிரி தொடர்ந்து எங்களுக்கு எந்தவித பலனுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். இப்போ துரைக்கண்ணா, அந்த எளிய மக்கள் அம்மா நீங்கள் கொஞ்சம் எங்களுக்காக வாங்கி தாருங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சூழல் காணப்பட்டதாகவும் அறியப்படுகிறது. அதுதான் சொல்கிறேன். 2 ஆண்டுக்கு மேலாக பணம் கொடுக்கப்படவில்லை. ஆமாம், தாங்கள் செய்த பணிகளுக்கு எந்த ஊதியமும் கிடைக்கல. நெசவாளர்களுடைய துயரம் என்பது உண்மையிலேயே அவங்க அந்த தறி நெஞ்சு அந்த விற்பனை ஆகி அதன் மூலம் வர்றதா அவங்களுடைய வாழ்வாதாரமே. அதை நீங்கள் ஆண்டு கணக்கில் ஏன் கொடுக்கல அப்படிங்கிற அந்த கேள்வியும் கூட சொல்லிட்டு உடனடியாக இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு மாநில அரசை வலியுறுத்தியிருக்கிறாங்க. இந்த அரசனுடைய இந்த மெத்தன போக்கு, இந்த அரசு எந்த அளவிற்கு வெகுஜன விரோத அரசாக இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் நான் சொல்கிறேன். கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக மருத்துவர்கள் தொடர் போராட்டம் நடத்துகிறாங்க, எல்லாவித போராட்டத்தையுமே நடத்துகிறாங்க. இந்த அரசாங்கம் வருவதற்கு முன்பு கடந்த அதிமுக அரசில் நாங்கள் கோரிக்கை வைத்து போராடிய போது திரு ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து எங்களுடைய உண்ணாவிரத போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வாங்க, நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த உடனே உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவோம். குறிப்பாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி கொண்டு வந்த அரசாணை 354
அவங்க அப்பா திரு கருணாநிதி கொண்டு வந்தது தான். அதை நான் அப்பா கொண்டு வந்ததை நான் உறுதியாக நிறைவேற்றுவேங்கிறார். அந்த அரசாணையவே புறந்தள்ளிட்டு இவங்க ஒரு புதிய அரசாணையை போடுறாங்க. எல்லாவித போராட்டத்தையும் நடத்துகிறாங்க. அதில் இந்த மருத்துவ போராட்ட குழு தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் பெருமாள் பிள்ளை அப்படி அவர் நீங்கள் கடந்த இந்த 2 ஆண்டுகளாக பல பதிவுகள் பார்க்கலாம். இலக்கை நோக்கி அரசு மருத்துவர்கள் வெல்வோம் விரைவில் இந்த தலைப்பில் தொடர்ந்து பதிவுகள் போடுறாங்க. ஐயா, குறைந்தபட்சம் எங்களுக்கு அந்த ஊதியத்தை கொடுக்கறதோட இந்த கொரோனா பெருந்தொற்றில் மரணமடைந்த டாக்டர் விவேகானந்தன் அவருடைய மனைவிக்கு ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு 2.5 வருஷமாக போராடுறாங்க. ஒரு அரசு வேலை, அதுவும் கொரோனாவில் உயிரிழந்த ஒரு மருத்துவர், பல உயிர்களை காப்பாற்றி உயிரிழந்த ஒரு மருத்துவர் குடும்பத்துக்கு கூட நீங்கள் ஆதரவு அளிக்கலை, வேலைவாய்ப்பு அளிக்கணும்னா நீங்கள் என்ன அரசாங்கம் நடத்துகிறீங்கிற கேள்வி வருகிறது. அந்த குடும்பம் காஞ்சிபுரத்தில் தான் இருக்குது. டாக்டர் விவேகானந்தனுடைய மனைவி மக்கள் அங்கே தான் இருக்கிறாங்க. அந்த காஞ்சி பேரறிஞர் அண்ணா பிறந்த அந்த காஞ்சி மண்ணிலே கூட ஒரு நியாயம் கிடைக்கவில்லை என்கிற அந்த வருத்தமும் வேதனையும் அரசு மருத்துவர் இருக்கு. இதை தாண்டி எல்லா தரப்புமே போராட்ட களத்தில் இருக்கிறாங்க. அரசுரியர்களாகட்டும், ஆசிரியர்களாகட்டும், எல்லா தரப்புமே, விவசாயிகள், போக்குவரத்து ஊழியர்கள், மின்வாரி ஊழியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள் எல்லோருமே. இவங்க என்னன்னா மரியாதைக்குரிய சின்னமா திருமதி வி.கே. சசிகலா சொன்னது மாதிரி விளம்பர அரசாகத்தான் இருக்கிறது. 1000 ரூபா கொடுக்குறோம் உரிமை தொகைக்கு, படிக்கிற பிள்ளைங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறோம், வாக்கை குறிவைத்து செய்கிறாங்களே தவிர இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு, மக்களுடைய சிரமங்களை போக்குவதற்கு உருப்படியான திட்டங்கள் இல்லைன்னு. இல்லை, இப்போ துரைக்கண்ணா அவர்கள் பேசுகின்ற போது ஒரு விவகாரத்தை சொன்னார். பேரறிஞர் அண்ணா சொன்னார், அறிவாற்றல் கொன்று எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலை எங்களுக்கு உண்டு. அவருடைய தத்துவார்த்த ரீதியான கருத்து, ஆழமான கருத்து. ஆனால் சிலர் எங்களை அறிவுறுத்தி, அதாவது நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று திணிக்கின்ற போது, என் மீது பாரிய அழுத்தத்தை கொடுக்கின்ற போது நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு விவகாரங்களையும் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு சொல்கின்றார். ஆமாம், சரிதானா? நிச்சயமாக. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த அரசியல் கொள்கை நிலைப்பாடு என்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் கொண்டு வந்த அந்த கொள்கை விளக்க ஏடு அண்ணாயிசம், அதனுடைய தாற்பயம் என்னன்னா, அவர் அரசியல் கொள்கை என்பது கட்டுண்டு வாழோம், பிரிவினை நாடோம், சமநிலையில் இணைவோம். இதுதான். இதை வலியுறுத்தி தான் மாநில அரசோடு இணக்கமான போக்கு இருந்தால் தான் இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு, மக்கள் மேம்பாட்டுக்கு உரிய திட்டங்களை பெற முடியும், நிதிகளை பெற முடியும் அப்படின்னா. இதைத்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சொன்னாங்க. 1980 அதுதான் 1980களின் தொடக்கத்தில் சட்டப்பேரவை உறுப்பினர் இருந்த மரியாதைக்குரிய பழ நெடுமாறன் கேட்டார், ஏங்க இந்த அரசாங்கத்துக்கு ஒரு நிலையான கொள்கை இல்லையா? மத்தியில் ஆட்சிக்கு யார் வந்தாலும் ஆதரிக்கிறீங்க, இந்திரா காந்தி ஆதரிக்கிறீங்க, மொரார்ஜி ஆதரிக்கிறீங்க, சரண் சிங் ஆதரிக்கிறீங்க, யார் வந்தாலும் ஆதரிக்கிறீங்களே என்ற போது தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த விஷயத்தை சொல்கிறார். அதிமுகவினுடைய இந்த அடிப்படை கொள்கை என்பது தான் அந்த கட்டுண்டு வாழும், பிரிவினை நாடும், சமநிலையிலும். ஆனால் இந்த ஆட்சிக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது. அது என்னவென்றால் இந்த மாநில மக்களுடைய மேம்பாடு, உயர்வு, இந்த மாநிலத்துடைய வளர்ச்சி, இதுதான் எங்களுக்கு கொள்கை நிலைப்பாடு. யார் மத்தியில் வர்றாங்க எனக்கு தேவையில்லை, என் மாநில மக்களுக்கு தேவையான திட்டங்களும் நிதிகளை தாருங்கள் என்கிற பார்வையோடு நடத்தாங்க. மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் அந்த நிலைப்பாட்டை எடுத்துதான் தங்களுடைய மாநில உரிமை மாநிலத்திற்கு இழுக்கு என்று வருகிற பொழுது போர்க்குரல் எழுப்புவார்கள். மாநிலத்தின் நலன், மக்களின் நலன் என்று பார்க்கிற பொழுது இணக்கமாக செயல்படுவார்கள். இந்த அணுகுமுறையை மாநில அரசு, இந்த மாநில அரசு, ஸ்டாலின் தலைமையிலான மாநில அரசு கடைபிடிக்க வேண்டும் என்றுதான் மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் தான் நான் பார்க்கிறேன். முதற்கட்ட கருத்தை நீங்க வைத்திருக்கின்றீர்கள், மாநில அரசுக்கான அறிவுறுத்தல். இப்போ அம்மாவுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. நம்ம நேரங்கிறது சுருக்கமாக சில ஒரு 2 நிமிடத்தில் பேசினது. லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களுக்கு நீங்கள் அக்ரிமெண்ட்டை போடுறீங்க, நடைமுறையில் என்ன சாத்தியம்? சுருக்கமாக நம்ம நிறைய புள்ளி அவங்க சொன்னாங்க, எல்லா விவரங்களுமே அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, அவங்க எல்லாமே சொல்லிட்டாங்க. நான் முன்னுரையில் சொல்லிட்டேன். அதனால் ஆமாம், அவங்க இப்போ இந்த வெளிநாடு போய் ஜப்பான், சிங்கப்பூர், மலேசியா, ஸ்பெயின், யூஎஸ்ஏ தாண்டி ஏற்கனவே மாநாடு நடத்தினீங்கல்ல, இந்த சர்வதேச அந்த முதலீட்டாளர் மாநாடு, அதில் போட்ட ஒப்பந்தம் என்னாச்சு? அதில் இப்போ எவ்வளவு திட்டங்கள் இருக்குது உட்பட எல்லா கணக்கும் கொடுக்குறாங்க. பொதுவாகவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்போ வந்தாலுமே தொடக்க காலம் முதலே அவங்களுடைய திட்டங்கள் எல்லாமே விளம்பர திட்டங்கள் தான். பாருங்க, அண்ணா மறைவுக்கு பிறகு 69க்கு பிறகு திரு கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சி வருகிற போது அண்ணாவினுடைய
அந்த கொள்கை லட்சியங்கள்லேருந்து திசை மாறி ஒரு சுயநல அரசாக விளம்பர அரசாக செயல்படுகிறது தான் காலங்காலமான குற்றச்சாட்டு. அதை தான் அவங்களுமே அம்மாவும் சொல்கிறாங்க. நம்ம திரு கருணாநிதி காலத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த தொழுநோய் ஒழிப்பு திட்டம், சைக்கிள் ரிக்ஷா ஒழிப்பு திட்டம், கண் ஒளி வழங்கும் திட்டம், அந்த மாதிரி திட்டங்கள் தான் நிறைய மக்களை ஈர்க்கிற மாதிரியான ஒரு விளம்பர திட்டங்கள் தான். வாழ்வாதாரம் ஜீவாதார பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா காவிரி பிரச்சனையில் கைவிட்டாங்க, கச்சத்தீவு பிரச்சனை இல்லை, ஈழத்தமிழர்கள் பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளுமே கச்சத்தீவு பிரச்சனையில தான் தமிழ் மீனவன் 3.5 கோடி ரூபாய் பெனால்ட்டி வாங்கியிருக்கான். ஆமாம் ஆமாம் ஆமாம். வாங்குற சம்பளம் 500 ரூபா, 3.5 கோடி எங்கேருந்து கட்டுவான்? நிச்சயமா. அப்போ இந்த மாதிரியான போக்கு இருக்கிறது. அப்படிங்கிற போது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தொடர்ந்தால் மக்களுடைய அவதியும் தொடரும் என்ற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒற்றுமைப்படுத்தி பிரிந்து கிடக்கிற சக்திகளை ஒருங்கிணைத்து மீண்டும் 2026ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்த்தி பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் செல்வி ஜெயலலிதா ஆகியோர் வழியில் ஒரு மக்களுக்கான நல்லாட்சியை வழங்க வேண்டும் என்கிற நோக்கம், அந்த திசை வழியில் பயணிப்போம் என்கிற அந்த பார்வை என்பது இந்த பேட்டியின் மூலமாக திருமதி சசிகலா அவர்களுக்கு இருக்கிறது என்பதுதான் நிதர்சனம். புரட்சி தலைவர் சொல்றார், சொல்லுங்க. நானும் பாடல் ராமன் மகிழ்ந்த மக்கள் நலன் மக்கள் நலன் என்றே பேசுவார், தம் மக்கள் நலன் ஒன்றை மட்டுமே மனதில் கொள்வார். ரெண்டே வரியில புரட்சி தலைவர் திமுக ஆட்சியை பற்றி வெளிப்படையா சொல்லிட்டார். இன்னும் 1000 வருஷம் நடந்தாலும் இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தன் மக்கள் நலம் ஒன்றே மனதில் கொள்வார். அது ராமனுடைய வழக்கம். சரிதான்.